உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுகிரக அக்கா வந்தாங்க. அக்காவோட ஆள் மனசுக்குள்ள யாரோ போய் பெற்றோர்கள் பார்த்து வைக்கின்ற திருமணம் தான் சிறந்ததுன்னு ஒருத்தவங்க ஆழமா நம்ப வச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த 2 பேர் தான் அந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்கா யங்ஸ்டர், நம்ம நடுவர் ஐயா கொஞ்சம் சூதுவாது தெரியாதவர். அதனால அக்கா அம்மா அப்பா சொன்ன உடனே கழுத்தை நீட்டிட்டாங்கிறாங்க. ஐயா உங்களுக்கு பாதி கதையை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மீதி கதை என்னன்னா, அக்கா முதலில் காதல் செய்து அதன் பின்பு இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் செய்தவர்கள். கதை மாறுதோ? பிள்ளைகளாக பார்த்து கொள்கின்ற திருமணம் ஆத்துல நீச்சல் அடிக்கிற மாதிரியா. எங்க நீச்சல் தெரிஞ்சவன் எதுலனாலும் பொழைச்சுக்குவாங்க. அருவியில தான் எப்ப வெள்ளம் வரும் தெரியாது, பாத்துக்கோங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் திருமணம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி 5 வயசு உள்ள 2 குழந்தைகளுக்கு அவங்களோட சம்மதம் இருக்கோ இல்லையோ அப்பா அம்மாவா பார்த்து வச்ச திருமணம்னா அது சரின்னு சமுதாயம் ஏத்துக்குச்சு. அவங்களுக்கு என்ன தெரியும் அதை பத்தி? இப்ப 150 வருஷம் கழிச்சு அதே சம்மதம் இல்லாத ஒரு திருமணத்தை வயது வந்த 25 வயசுள்ள ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் பண்ணி வைக்கிறாங்கிறத தவிர்த்து குழந்தை திருமணத்திற்கும் பெற்றோர்கள் பார்த்து வைக்கின்ற திருமணத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? இன்னைக்கு தலைப்பே இன்றைக்கு திருமணம் எப்படி இருக்குன்னா, நாள் பார்த்து, ராசி பார்த்து, ஜாதகம் கேட்டு, நீங்க என்ன ஆளுகன்னு கேட்டு, ஸ்டேட்டஸ் பார்த்து பண்ணி வைக்கின்ற திருமணங்கள் 100% வெற்றி. அது பண்ணி வைக்கிற பெற்றோர்களுக்கு, பண்ணி கொள்கிற குழந்தைகளுக்கு அதுல வெற்றியா அதை பார்க்கணும். இதே இது பிள்ளைகளாக பார்த்து கொள்ளக்கூடிய திருமணத்துல போய் கேட்டு பாருங்களேன். வீடு சின்னது தாங்க, பைக்கில் தான் போயிட்டு வரோம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் தான் எங்கள் குழந்தைகள் படிக்கிறாங்க. மாத கடைசியாச்சுன்னா கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. நாங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் வாழ்க்கை அமையலை, ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க பாருங்க. 100 நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் இதுக்கு பக்கத்தில் நிற்க முடியுமா? என்னமோ இவங்க காதல் திருமணம் பண்ணாலே காலையில் திருமணமானால் சாயந்தரம் டிவோர்ஸ் ஆகிற மாதிரி. நான் கேட்குறேன், உண்மையிலேயே பெற்றோர்கள் பார்த்து வைக்கின்ற திருமணத்தில் மட்டும் என்ன வாழுது? 24 மணி நேரமும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு கையை பிடிச்சிட்டே சுத்துற மாதிரி பேசுறாங்க. சார், இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற விவாகரத்து வழக்குகள்லாம் பார்த்தோம்னா இது கதையா நிஜமானே நம்மளால நம்ப முடியல. ஒரு பையன் என் பொண்டாட்டி கூட என்னால் வாழ முடியலன்னு நீதிபதிகிட்ட போயிருக்கான். என்னையான்னு கேட்டா, என் பொண்டாட்டி வாரத்தில் 7 நாளும் 3 வேளையும் நூடுல்ஸா சமைச்சு போடுறாயா, எனக்கு நூடுல்ஸ் வேணாம் இந்த பொண்ணு வேணான்னு சொல்லி விவாகரத்துக்கு போறார். இதே விஷயம் பிள்ளைகளாக பார்த்து கொண்ட திருமணத்தில் நடந்துச்சுன்னு வைங்க. அந்த அம்மாக்கு கூட்டு பொரியல் பாயாசம்னு தடபுடலா விருந்து சமைச்சு வைக்க ஆசை தான். ஆனா அது வரைக்கும் கணவர் பசி தாங்க மாட்டாரு. 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு எவ்வளவு அக்கறையா செஞ்சிருக்காங்கன்னு நம்ம மனசை நம்ம திருப்தி பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான். அப்படி இல்லையா, நூடுல்ஸ் வேணான்னு முடிவு பண்ணிட்டோமா, நேரா மனைவி கிட்ட போய், இங்க பாருமா 2 நிமிஷம் நீ நின்று சமைக்கிற, ஆனா நீ 2 நிமிஷம் நிக்கிறது என் மனசுல முள்ளு குத்துன மாதிரி இருக்குமா, நீ சமைக்காத அப்படி நம்ம இறங்கி சமைச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சண்டைகளையும் அது போக்கிலேயே போய் அதை சமாளிக்கிற பக்குவம் இருக்குல்ல, அது பிள்ளைகள் பார்த்து கொள்ளக்கூடிய திருமணத்தை தான் வரும். ஏன் நம்ம முதல்ல ஏன் பிள்ளைகள் பார்த்து கொள்ளக்கூடிய திருமணம் உருப்படாதுன்னு நினைக்கணும்? நீங்கள் உலகத்தில் எத்தனையோ கிரிக்கெட் வீரர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் செஞ்சுரி போடுவாங்க. ஆனால் விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுக்கு மட்டும் தனி அழகு இருக்கு. ஒரு செஞ்சுரி போட்ட பிறகு அவருடைய காதல் மனைவி அனுஷ்கா சர்மா அவங்ககிட்ட இதை டெடிகேட் பண்ணி அந்த செயின் இருக்குல்ல, அந்த செயினுக்கு ஒரு முத்தம் கொடுப்பாரு பாருங்க. அங்கிருந்தே பேசுறாரு. ஆமா, அவர் என்ன மேட்ரிமோனியில பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாரு. அவர் ஏன் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழலையா? ஐயா, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இங்க இருக்கின்ற தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன். கேளுங்க. ஏதாவது ஒரு வீட்டில் நீங்க துணியை மடிக்க வேணாம், துணியை துவைக்க வேணாம், அழகா துவைச்சு மடிச்சு வச்ச துணியை நீ பீரோக்குள்ள எடுத்து வைக்கிறியான்னு கணவன்மார்கள்ட்ட பெண்கள் சொல்லாம ஒரு வீட்டில் அவங்க எடுத்து வச்சிருக்காங்களா? சொல்லிட்டு இருந்துட முடியும். அந்த வீட்டில் குப்பை தொட்டியில குப்பை நிரம்பி வழியும், எடுத்துட்டு போய் கொட்டிட்டு வாயான்னு சொல்லாம அதுல கை வச்சிருக்காங்களா? முதல்ல குடும்பத்தில் இருக்கிற வேலையை இருவரும் சரிசமமா பங்கிட்டுக் கொள்வதுங்கிறதே அந்த அன்னைக்கு தெரியாது. அப்ப பிள்ளைகள் கட்டிக்கிறதுல தானா அந்த பையனையே கொண்டு போய் ஒட்டிட்டு வந்துடுவேன். ஆமா, முன்னாடி எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு வளகாப்புக்கு நீங்க போனீங்கன்னா
சி இஸ் பிரெக்னன்ட்னு தான் எழுதியிருக்கும். ஆனால் இன்றைக்கு காதல் திருமணம் பண்ணவங்க வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வி ஆர் பிரெக்னன்ட்னு இருக்கும் சார். அடேப்பா. எத்தனை பெரிய மாற்றம் இது! எது திருமணத்தினுடைய வெற்றி? நான் ஒன்றை மட்டும் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு ஒரு பெற்றோர் அவங்களோட பிள்ளையை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னா என் பிள்ளை அதை தட்டாதுன்னு சொல்ற பெற்றோர்கள் பார்த்து வைக்கின்ற திருமணம் வெற்றிகரமானதுன்னா 25 வருஷமா வளர்த்தவன் நான் சொல்றேன் சார், என் பையனோ பொண்ணோ ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அது தப்பா போகாதுன்னு நம்பி காதல் திருமணத்துக்கு சம்மதிக்கிறாங்களே பெற்றோர்கள், அந்த திருமணம் 100 மடங்கு உயர்ந்தது என்று சொல்லி இன்றைக்கு வெற்றிகரமான திருமணம் என்பது பிள்ளைகளாக பார்த்து கொள்வதே என்று கூறி மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.